C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐரோப்பிய நாடுகள்ல கடுமையான வெப்ப அலை வீசிட்டு இருக்கு. தார் ரோடு உருகுற அளவுக்கு அங்க வெப்ப அலை அதிகமாயிட்டு இருக்கு. மக்களும் கொத்து கொத்தா உயிரிழந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துடைய காரணம் என்ன? எதனால இந்த வெப்ப அலை வீசுது? இத ஐரோப்பிய மக்கள் எப்படி தாங்குறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகள்ல ஏசி வாங்குறதுக்கு ஒரு பெரிய தள்ளுமுள்ளே நடந்துட்டு இருக்கு. எதனால? ஒரு ஏசி தானே, அதை வாங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தோணலாம். ஏன்னா அங்க ஏசியே இல்லை. அந்த அளவுக்கு ஏசிக்கான பற்றாக்குறை அதிகமாயிருக்கு. இன்னொரு பக்கம் ஏசி டெக்னீஷியன்ஸ்களும் இல்லை. இன்னொரு பக்கம் அந்த ஏசியை முறையா வீட்டுல பொருத்தணும் அப்படின்னா அதுக்கும் அனுமதி வாங்கணுமா. அந்த அனுமதிக்கான கால அளவும் தாமதப்படுத்தப்படுது. இதனால மக்கள் ரொம்பவே அவதிப்படுறாங்க. 48 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்க வெப்ப அலை வீசிட்டு இருக்கிறதுனால மக்கள் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அரசாங்கம் எச்சரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அவசர நிலை பிரகடனம் பண்ணப்பட்டிருக்கு. இதனால தொடர்ந்து ஐரோப்பிய மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள்ல பொறுத்த வரைக்கும் குளிர்காலம் தான் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு இருக்கும். 6 to 9 மாதம் வரைக்கும் குளிர்காலம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய வீடுகளுடைய அமைப்புமே அந்த குளிரை தாங்கக்கூடிய வகையில தான் கட்டியிருப்பாங்க. கோடை காலம் அப்படின்றது அந்த நாடுகள்ல வெறும் 2 மாதங்களுக்கு தான் இருக்கும். அதுவும் மிதமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். இப்ப அது தலைகீழா மாறி இருக்கு. இதனால ஐரோப்பிய நாட்டு மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. பிரான்ஸ்ல மட்டும் இப்ப வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்பதான் நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2003 காலகட்டத்திலையும் ஐரோப்பிய மக்கள் இந்த மாதிரி சூழ்நிலைய பார்த்திருக்காங்க. அந்த சமயத்துல பிரான்ஸ்ல மட்டும் 15,000 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 10% காடுகள், ஐரோப்பிய காடுகள் காட்டு தீயால பாதிக்கப்பட்டிருந்தது. விவசாயம் முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருந்தது. அங்க தண்ணீர் பற்றாக்குறை, வறட்சின்னு நிறைய கஷ்டங்களை அந்த காலகட்டத்திலயுமே அவங்க அனுபவிச்சிருந்தாங்க. சரி, இதெல்லாம் இவங்க பார்த்தவங்க தானே, இதை அவங்க சமாளிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஆனா அப்ப ஏற்பட்ட அந்த வெப்ப அலையை விட 2 மடங்கு அதிகமான வெப்ப அலை இந்த காலகட்டத்துல வீசக்கூடுது அப்படின்றத விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் ஐரோப்பிய மக்கள் அலறாங்க. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அரசாங்கமும் விழி பிதுங்கி இருக்காங்க. ஐரோப்பிய அரசாங்கம் மக்களுக்கு என்ன அறிவுறுத்தி இருக்காங்க அப்படின்னா, யாருமே வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. கையில காசு இருக்கு, ஆனா ஏசி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏசி இப்ப புக் பண்ணாங்க அப்படின்னா அது எப்ப வரும்னா செப்டம்பர் மாதத்துல வரும். அப்ப அது குளிர்காலமா இருக்கும். இதனால மக்கள் இதனாலையும் மிகப்பெரிய ஒரு அவதிக்குள்ளாகி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல பனிப்பொழிவு தான் அதிகமா இருக்கும். அதை கட்டுப்படுத்துற விதமா தான் அவங்களுடைய வீட்டு அமைப்பு இருக்கும். வீடுகள் எப்பவுமே கோபுர வடிவத்துல இருக்கிறதுனால அந்த பனி விழும்பொழுது மேல உறையாம இருக்கிறதுக்காக அந்த கோபுர வடிவத்துல அமைச்சிருப்பாங்க. அப்ப அந்த பனி கீழே விழுந்துரும். நம்ம ஊர்லலாம் வெயில் அடிச்சா ஜன்னல் திறந்து வைப்போம். ஆனா அந்த ஒரு சூழல் கூட அந்த நாடுகள்ல கிடையாது. எதனால அப்படின்னா அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஜன்னல் ஒற்றை ஜன்னலா இருக்காது, 2-3 ஜன்னலா இருக்கும். அந்த 2-3 ஜன்னலுக்கும் நடுவுல காத்து போகாத மாதிரி ஹீட் லாக் பண்ற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஏசி பொருத்தணும் அப்படின்னாலுமே அவங்க அனுமதி பெற்றுதான் பொருத்தணுமா அப்படின்ற ஒரு சட்டமும் அந்த நாடுகள்ல இருக்கு. இதுவுமே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ஏற்கனவே ஏசி வாங்கியிருக்கவங்களுக்குமே சிக்கல் தான். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளுடைய முக்கிய பிரச்சனையா பார்க்கக்கூடியது இந்த அணுமின் உலைகள் தான். மின்சாரம் அது மூலமா தான் உற்பத்தி செய்யறாங்க. அதே மாதிரி அதுக்கு எப்படி குளிர் ஊட்டுவாங்க அப்படின்னா நதிகளை வச்சுதான் குளிர் ஊட்டப்படும். ஆனா இந்த வெப்பத்துடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நதிகள் வற்றி போயிருக்கு. இதனால பாதிக்கும் மேல அதை பயன்படுத்துறத நிறுத்திட்டாங்க. இதனால மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க. மின்சாரம் ரீதியாகவும் கரண்ட் இல்லாமலும் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால அந்த அரசாங்கம் நீங்க எல்லாரும் ஒரே ரூம்ல இருங்க, குறைஞ்ச அளவுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உயிரிழப்புகளும் அதிகரிச்சுட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா ஹீட் ஸ்ட்ரோக், இந்த பாதிப்பால தான் உயிரிழப்பு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா வயதானவர்கள் 65க்கு மேற்பட்டவங்க தான் உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க.
இதற்கான முக்கிய காரணம் என்னன்னா பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றம் காரணமா தான் இந்த ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கு. எரிபொருள் எடுக்கிறது, எண்ணெய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியில இருந்து எடுக்கக்கூடிய இந்த எரிபொருள் சார்ந்த விஷயங்களாலேயே இந்த ஒரு மாற்றம் ஏற்படுது. இதனாலதான் நேரடியா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு வருது அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஊர்ல கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆனாலே அதை நம்மளால தாங்கிக்க முடியாது. அதைவே அதிகம் சொல்லிட்டு இருக்கிறப்ப 6ல இருந்து 9 மாதம் வரைக்கும் குளிர்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த வெப்பத்தை தாங்கிக்கூடிய சக்தியுமே ரொம்ப குறைவு அப்படின்றத விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு ஒரு பக்கம் தேடினாங்கன்னா அதுக்கான தீர்வே இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது காலநிலை மாற்றத்தால ஏற்படுறதுனால இது தானாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பகல் நேரங்கள்ல தான் வெயில் சுட்டரிக்குது, இரவு நேரத்துல அது கம்மியாயிடும் அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனா அப்பதான் 100 மடங்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. காலையில இருந்து அடிக்கிற வெயில் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல அப்படியே பதிஞ்சிடுமா. எதனாலனா அங்க கட்டக்கூடிய வீடுகள் எல்லாமே குளிர தாங்கக்கூடிய அளவுக்கு தான் கட்டியிருப்பாங்க. இரவு நேரங்கள்ல அந்த வெப்பத்துடைய தாக்கம் வீடுகள்ல அதிகமா இருக்கும். இதனாலேயே வெப்ப அலையால மக்கள் அவதிப்பட்டுட்டு வராங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல போக்குவரத்துமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தண்டவாளங்கள் எல்லாமே அந்த குளிர்காலத்தை தாங்கக்கூடிய வகையில தான் அமைச்சிருப்பாங்க. அந்த ஸ்டீல்ன்றது 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் படும் பொழுது அது அப்படியே வளைஞ்சிடுமா. இதனால ரயில் போக்குவரத்து முற்றிலுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விமான போக்குவரத்துமே முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா அதோடைய வழித்தடங்கள் தார் ரோடால தான் அமைஞ்சிருக்கும். அந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம அந்த தார் ரோடே அப்படியே உருகுது. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. இப்படி இந்த வெப்பநிலை காரணமா ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ், இத்தாலி போன்ற பல்வேறு நகரங்கள், நாடுகள் மிகவுமே இந்த வெப்ப அலை காரணமா ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த வெப்ப அலையால எத்தனை பேர் உயிரிழக்க போறாங்க, இதை இன்னும் எப்படி ஐரோப்பிய நாடுகள் தாங்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.